என் அன்பான மகனே, என் அன்பான மகளே, நீ இன்று நிற்கும் இந்த இடம் உனக்கு முடிவாகத் தோன்றலாம். நீ முயற்சி செய்து சோர்ந்திருக்கலாம். நீ ஜெபித்து பதில் வராதது போல உணர்ந்திருக்கலாம். மனிதர்கள் விலகியதால் உன் இதயம் கனமாகியிருக்கலாம். ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், நீ நினைக்கும் இந்த முடிவு என் பார்வையில் முடிவு அல்ல. நீ கண்ணீரோடு இனி முடியாது என்று சொன்ன அந்த நொடியில்தான் நான் உன் வாழ்க்கையில் மென்மையாக புதியதை ஆரம்பித்தேன். நீ கதவுகள் மூடப்பட்டதை மட்டுமே பார்த்தாய். ஆனால் நான் திறக்கப் போகும் வாசல்களை நீ இன்னும் காணவில்லை. இந்த வார்த்தைகள் உன்னை குற்றம் சொல்ல அல்ல, உன்னை எழுப்பவே, உன் கடந்த காலத்தில் சிக்க வைத்திருக்க அல்ல, உன் எதிர்காலத்தை நோக்கி அழைக்கவே. ஆகையால் பயப்படாதே, பின்னால் அல்ல, முன்னால் பார். ஏனெனில் நீ முடிந்து விட்டாய் அல்ல, நான் இன்னும் உன்னோடு ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறேன். என் அன்பான மகனே, என் அன்பான மகளே, இன்று நான் உன்னிடம் அரசனாக அல்ல, நீதிபதியாக அல்ல, உன் இதயத்தை அறிந்த நண்பனாக, உன் கண்ணீரை எண்ணிய ஆண்டவராக மென்மையாக பேசுகிறேன். எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்துங்கள் என்று நான் சொன்னபோது, உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றும் இனிமையாக இருக்கும் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கவில்லை. ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றிலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று உறுதி அளித்தேன். நீ சிரித்த நாட்களிலும் நான் இருந்தேன். ஆனால் நீ அழுத நாட்களிலும் நான் அங்கேயே இருந்தேன். நீ வெற்றி பெற்ற நேரங்களில் மட்டுமல்ல, நீ தோல்வி அடைந்ததாக நினைத்த அந்த இரவுகளிலும் நான் உன் அருகில் உட்கார்ந்திருந்தேன். சில நேரம் நீ ஆண்டவரே, இதற்கும் நன்றி சொல்ல வேண்டுமா என்று உன் உள்ளத்தில் கேட்டாய். அந்த கேள்வி என்னை காயப்படுத்தவில்லை. மாறாக உன் உண்மை தன்மையை நான் மதித்தேன். ஏனெனில் நடிப்பான நன்றி அல்ல, உண்மையான போராட்டத்திலிருந்து வரும் நன்றியே என்னை மகிழ்விக்கிறது. என் பிள்ளையே, நன்றி என்பது உன் சூழ்நிலை சரியான போது மட்டும் சொல்லும் வார்த்தை அல்ல. அது உன் சூழ்நிலை புரியாத போதும் என்னை நம்புகிறேன் என்று சொல்வதற்கான விசுவாச அறிக்கை. நீ எல்லாவற்றையும் புரிந்தபோது அல்ல, நீ எதையும் புரியாத போதும் நீ என் தேவன் என்று சொல்வதே உண்மையான நன்றி. நீ நினைவுகொள், நான் சிலுவைக்கு செல்லும் முன் உடைக்கப்படவிருந்த அப்பத்தை என் கைகளில் எடுத்தபோது நான் முதலில் நன்றி சொன்னேன். ஏனெனில் அந்த உடைப்பு வீணாகப் போகவில்லை. அதில்தான் உலகத்துக்கான உயிர் பிறந்தது. அதுபோலவே உன் வாழ்க்கையிலும் நீ உடைக்கப்பட்டதாக நினைக்கும் தருணங்களை நான் வீணாக்குவதில்லை. நீ இழந்ததாக நினைக்கும் உறவுகள், நீ தாமதமாகி விட்டதாக நினைக்கும் காலங்கள், நீ புரியாமல் கலங்கிய இரவுகள், ஆல் தீஸ் உன்னை அழிக்க அல்ல, உன்னை ஆழமாக உருவாக்கவே அனுமதிக்கப்பட்டவை. நீ இன்று நன்றி சொல்ல கஷ்டப்படும் அந்த இடமே நாளை நீ சாட்சியாக நிற்கும் மேடை. நீ இன்று புரியாமல் அழும் அந்த அனுபவமே நாளை மற்றவர்களை தாங்கும் உன் வல்லமை. அதனால்தான் நான் சொல்கிறேன், எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்து. ஏனெனில் எல்லாமே நல்லவை என்பதற்காக அல்ல, ஆனால் எல்லாவற்றிலும் நான் நல்லதை செய்யும் தேவன் என்பதற்காக. என் பிள்ளையே, நன்றி சொல்லும்போது சூழ்நிலை உடனே மாறாமல் இருக்கலாம். ஆனால் உன் உள்ளம் மாறும், உன் பார்வை மாறும், உன் இதயத்தில் இருந்த கசப்பு மெதுவாக கரையும், உன் பயம் அமைதியாக மாறும். நீ தனியாக போராடுகிறேன் என்ற உணர்வு விலகி, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை எழும். நீ புயல் முடியும் வரை காத்திருந்து நன்றி சொல்ல வேண்டாம். புயலுக்குள்ளேயே என்னை நம்பி நன்றி சொல். ஏனெனில் புயலை நிறுத்தும் அதிகாரம் எனக்குண்டு. ஆனால் புயலுக்குள் உன்னை தாங்கும் கரமும் எனக்கே உண்டு. நீ நினைக்கிறாய், என் நன்றி சிறியது என்று. ஆனால் உடைந்த இதயத்திலிருந்து வரும் ஒரு சிறிய நன்றியும் பரலோகத்தில் பெரும் ஸ்தோத்திரமாக ஒலிக்கிறது. உன் கண்ணீரோடு கலந்து வரும் அந்த நன்றியை நான் அலட்சியப்படுத்துவதில்லை. அதை நான் சேமித்து வைக்கிறேன். ஏனெனில் அது உன் எதிர்காலத்தை மெதுவாக திறக்கும் விசை. நீ தாமதமாகிறாய் என்று நினைக்கும் இடங்களில் நான் உன்னை தயார் செய்கிறேன். நீ இழந்ததாக நினைக்கும் இடங்களில் நான் உன்னை ஆழமாக வேர் ஊன்றச் செய்கிறேன். நீ அமைதியாக இருக்கிறாய் என்று உலகம் நினைக்கும் போது நான் உன் உள்ளத்தில் புதிய பாடலை எழுதி கொண்டிருக்கிறேன். என் பிள்ளையே,
நன்றி சொல்வது என்றால் நீ வலியை மறுக்கிறாய் என்று அல்ல. நீ வலிக்குள் கூட என்னை நம்புகிறாய் என்று அர்த்தம். நீ கண்ணீரை நிறுத்த வேண்டும் என்று நான் கேட்கவில்லை. ஆனால் கண்ணீரோடு கூட என்னை பிடித்துக்கொள் என்று தான் சொல்கிறேன். ஒரு நாள் நீ இந்த நாட்களை நினைத்துப் பார்க்கும்போது, அப்போது எல்லாம் குழப்பமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் என் கையை விடவில்லை என்று நீ சாட்சியோடு சொல்லப் போகிறாய். அதனால் இன்று உன்னை நான் கட்டாயப்படுத்தவில்லை. மெதுவாக தினமும் என் அருகில் நடந்து, உன் வாழ்க்கையின் சிறிய விஷயங்களிலும், பெரிய போராட்டங்களிலும் என்னோடு சேர்ந்து நன்றி சொல்ல கற்றுக்கொள். இதுவே உன்னை சுமக்காமல் உன்னை உயர்த்தும் வாழ்க்கை. இதுவே கிறிஸ்து இயேசுவுக்குள் உனக்கான தேவனுடைய சித்தம். என் அன்பான மகனே, என் அன்பான மகளே, உன் நன்றி என்னை மாற்றாது. ஆனால் உன்னை மாற்றும். உன் சூழ்நிலையை உடனே மாற்றாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தை வலிமையாக்கும். அதனால் இன்று இந்த நொடியிலேயே முழுமையாக இல்லாவிட்டாலும் மென்மையாக, கண்ணீரோடு கூட, ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லி நன்றி சொல். நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நான் அதை ஆசீர்வதிக்கிறேன். நான் அதை உன் வெற்றியின் தொடக்கமாக மாற்றுகிறேன். என் அன்பான மகனே, என் அன்பான மகளே, இன்று நான் உன்னிடம் பழையவை முடிந்தது என்று சொல்வது, உன் கடந்த காலத்தை நான் மறக்கச் சொல்லுவதற்காக அல்ல. ஆனால் அது இனி உன்னை ஆள அனுமதிக்கக் கூடாது என்பதற்காக. நீ அனுபவித்த தோல்விகள் உன் அடையாளம் அல்ல. நீ செய்த தவறுகள் உன் பெயர் அல்ல. நீ விழுந்த இடங்கள் உன் எல்லை அல்ல. அவையெல்லாம் உன்னை இன்றைய நாளுக்கு கொண்டு வந்த பயணத்தின் ஒரு பகுதி மட்டுமே. என் பிள்ளையே, மனிதர்கள் உன்னை பழைய பெயர்களால் அழைத்திருக்கலாம். அவன் இப்படித்தான், அவள் மாற மாட்டாள் என்று தீர்ப்பளித்திருக்கலாம். ஆனால் நான் உன்னை அழைப்பது உன் பழைய வரலாற்றின் அடிப்படையில் அல்ல, என் புதிய வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில். ஏனெனில் நான் உன் கடந்த காலத்தின் தேவன் மட்டுமல்ல, உன் இன்றைய நாளின் மீட்பரும் உன் நாளைய நாளின் ஆண்டவரும். பழையவை முடிந்தது என்றால் உன் காயங்கள் உடனே மறைந்துவிடும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அவை இனி உன் நடப்பை நிர்ணயிக்காது. உன் நினைவுகள் இன்னும் உன்னை தேடி வரலாம். ஆனால் அவை இனி உன்னை சங்கிலிகளால் கட்ட முடியாது. ஏனெனில் நான் உன் உள்ளத்தில் ஒரு புதிய சுதந்திரத்தை விதைத்திருக்கிறேன். நீ சில நேரம் பழைய நினைவுகளுக்குள் திரும்பி போவாய். ஏனெனில் மனித இதயம் பழக்கப்பட்ட வலியையே பாதுகாப்பாக எண்ணும். ஆனால் அந்த தருணங்களில் நான் உன்னிடம் மென்மையாக சொல்கிறேன், திரும்பாதே, முன்னே பார். ஏனெனில் நான் உன்னை பழைய இடத்தில் சீரமைக்கவில்லை, புதிய மனிதனாக உருவாக்குகிறேன். என் பிள்ளையே, உள்ளத்தின் மாற்றம் வெளியில் சத்தமாக நடக்காது. அது அமைதியாக, மெதுவாக, ஆனால் ஆழமாக நடக்கும். நீ கவனிக்காமலே உன் எதிர்வினைகள் மாறும். முன்பு உன்னை உடைத்த வார்த்தைகள் இப்போது உன்னை அமைதியாக விடும். முன்பு உன்னை பயமுறுத்திய சூழ்நிலைகள் இப்போது உன்னை ஜெபிக்க வைக்கும். இதுவே அந்த மாற்றத்தின் அடையாளம். நீ நினைக்கிறாய், நான் இன்னும் பலவீனமாக இருக்கிறேன் என்று. ஆனால் நான் சொல்கிறேன், நீ இனி பழையவனாக இல்லை. ஏனெனில் நீ உன் பலவீனத்தோடு கூட என்னிடம் திரும்புகிறாய். அதுவே புதிய மனிதனின் அடையாளம். பழையவை முடிந்தது என்பதில் ஒரு விடுதலை இருக்கிறது. ஆனால் அந்த விடுதலை நீ தினமும் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒன்று. நீ உன் நினைவுகளை என் காலடியில் வைக்கும் ஒவ்வொரு முறையும் நான் உன் உள்ளத்தை இன்னும் சுதந்திரமாக்குகிறேன். நீ உன் பழைய குற்ற உணர்ச்சிகளை என் சிலுவையின் அடியில் விடும் ஒவ்வொரு முறையும் நான் உன் பாரத்தை இன்னும் லேசாக்குகிறேன். என் பிள்ளையே, நான் உன்னை ஒட்டி போட்டுக் கொண்டிருக்கவில்லை. நான் உன்னை மறுசீரமைக்கவில்லை. நான் உன்னை புதிதாக உருவாக்குகிறேன். அதனால்தான் சில நேரம் இந்த மாற்றம் உனக்கு வலியாக உணர்கிறது. ஏனெனில் பழையது ஒட்டி கொண்டிருக்க விரும்புகிறது. ஆனால் புதியது உன்னை விடுவிக்க விரும்புகிறது. நீ இன்று இந்த வார்த்தைகளை வாசிக்கும்போது உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான அமைதி பிறக்கிறது என்றால், அதுவே நான் உன்னோடு வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதற்கான சாட்சி. என் அன்பான மகனே, என் அன்பான மகளே, பழையவை முடிந்தது என்பது ஒரு வாக்கியம் மட்டுமல்ல, அது உன் வாழ்க்கையின் புதிய அடையாளம். நீ இனி நேற்று என்னவாக இருந்தாய் என்பதால் அல்ல,
இன்று என்னோடு நடக்கிறாய் என்பதாலே வரையறுக்கப்படுகிறவன். ஆகையால் பயப்படாதே. கடந்த காலத்தை விடு, உன் உள்ளத்தை திற. ஏனெனில் இந்த மாற்றம் உன்னை இழக்கச் செய்ய அல்ல, உன்னை உண்மையாக நீயாக மாற்றவே, என் சாயலுக்குள் உருவாக்கவே நான் செய்கிற புதிய வேலை. ஆமென்.